ஆனால் அன்பு மக்களே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட சராசரி மழைப்பொழிவு ஆண்டொன்றுக்கு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவு 800 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். அந்த மழைநீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். எந்த காலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு அது வாழ முடியும். இதே காவிரி படுகை சோழ மன்னர்கள் ஆண்டார்கள். அந்த சோழ மன்னன் காவிரியை கொண்டாடி தீர்த்தான். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று காவிரியை கொண்டாடி தீர்த்தான். பாண்டிய மன்னன் வைகையை கொண்டாடி தீர்த்தான். பொய்யா குளக்கொடி என்று வைகையை கொண்டாடினான். பாரதி சுதந்திரத்துக்காக பாடினா எல்லாருக்கும் தெரியும். ஆனா சுதந்திரம் பெற்ற நாட்டில் பாரதி வாழல. அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் செத்து போனவன் பாரதி. அவன் பாடினா அடிமை இந்தியாவில் காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை போனது என மேவியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு. வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் அடிமை இந்தியாவில் வளம் கொளித்தது, ஆறுகள் செழித்தது. ஆனா சுதந்திர இந்தியாவில் ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது. காவிரியில தண்ணி வரல, போராடுறோம், போராட்டம் நடக்குது. சட்ட போராட்டம், அற போராட்டம், எல்லா போராட்டமும். காவிரியில தண்ணி கட்டு போராடுகிற வழியில காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு பவானி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது? ஒரு மனிதன் நஞ்சி அடைந்தால் வாயிலே நுரை தள்ளி அவன் சாவது போல நொய்யலாற்று படுகை முழுமைக்கும் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களை 2000 ஆண்டுகளை திரும்பி பாருங்க. எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், அரசர்கள் இந்த நிலத்தை ஆட்சி செய்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள். வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது, கோயில் இடிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டது. இந்த 2000 ஆண்டு காலத்தில் எத்தனை போர் நிகழ்ந்த போதும், எத்தனை உயிரிழப்பு நிகழ்ந்த போதும் ஒரு மன்னன் கூட இயற்கை வளத்தை அழிக்கல, ஒரு ஆத்துல மண்ணை கொள்ளையடிக்கல, ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களாக ஏத்தல. இப்படி 2000 ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்திலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அழிவின் விளிம்பில் இருக்கிற அன்னை தமிழகம் மீண்டு எழுவதற்கு வரலாறு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. பெருந்தலைவர் காமராசர் 9 ஆண்டுகளும் ஆட்சியை கொடுத்தார், பொற்கால ஆட்சி. அந்த ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருவினர், காலம் ஒரு முறை கடைசியாக கருவிட்டிருக்கிறது. அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. இந்த மண்ணை மக்களை மீட்க கடைசி தருணம் இதுதான். அதனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் களம் திராவிட நரிகளுக்கும் தமிழ் தேசிய புலிகளுக்குமானது. இதுல குறுக்க அணில் வந்தாஞ்சார்தான், ஓனாய் வந்தாஞ்சார்தான், நாய் அடி பேயடி அடிப்போம். எங்கள் முழக்கம் ஒண்ணுதான், எதிரிகளை துரோகிகளை களத்தில் வீழ்த்துவோம், உதிரிகளை போலிகளை களத்துக்கு முன்பே வீழ்த்துவோம். நன்றி.